காமேஸ்வர். நேர கட்டுப்பாடு என்பதை கடைபிடிக்க முடியவில்லை. எவ்வாறு நேரத்தை பிரித்து படிப்பது? நீங்கள் IAS என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கவிஞர் என்பது சிலருக்குத்தான் தெரியும். எப்படி நெருக்கடியான நேரத்தை தனித்திறமையை வளர்த்து கொண்டீர்கள்? நேரம் என்பதை எப்படி வரையறுக்க வேண்டும், அதான் கேள்வி. பொதுவாக நேரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 4 கட்டம் தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும், ஒரு தனிநபருக்கும் பொருந்தும். நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நிறுவனத்திற்கும் பொருந்தும், ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். அதுல 4 ஸ்டெப். 1 பிளானிங், 2வது ஆர்கனைசிங், 3வது லீடிங், 4வது கண்ட்ரோலிங். முதல்ல உங்களுடைய நேரத்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, எத்தனை மணிக்கு தூங்குறது, எத்தனை மணி வரைக்கும் நாம நம்முடைய இளைப்பாறுதலை பண்றது, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் படிக்கணுங்கிற ஒரு அட்டவணையை நாம் தயாரிக்க வேண்டும். அந்த அட்டவணையை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணிகளை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். பிறகு அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இதுல எங்கெங்கெல்லாம் பிறழ்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் அதை திருத்திக் கொண்டு நாம் திட்டமிட்டபடி பயணம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரணும் அப்படின்னா எல்லாரும் அலாம் வச்சு படிப்பாங்க. ஆனா 5 மணிக்குல தான் தூக்கம் பிரமாதமா வரும். ஏன்னா காலையில 3 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் தான் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தூக்கம் வருதான். உலகம் ஃபுல்லா அதிக ஆக்சிடென்ட் அப்பதான் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால 5 மணிக்கு முன்னே அலாம அமுக்கிட்டு தூங்கிடுவாங்க. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, 5 மணிக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க எழுந்திருக்கிறத முடிவு பண்ணீங்கன்னா 5 மணிக்கு ஒரு 21 நாளைக்கு எந்திரிங்க. எந்த பழக்கத்தையும் 21 நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் செய்தால் அது ஒரு ஹேபிட்டாக மாறும். Habit is very difficult to remove from a person. If you remove H, a bit will be there. If you remove A, bit will be there. If you remove B, it will be there. So make it a habit and it will remain throughout your life. அடுத்த கேள்வி. If you were allowed to take a dinner with a famous personality, whom do you prefer? நீங்கள் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சனோட நீங்க சாப்பிடணும்னு விரும்புனீங்கன்னா யாரோட சாப்பிட விரும்புங்கன்னு கேட்குறாங்க. பி அக்ஷய ரத்னம். அக்ஷய ரத்னம் B7. நான் ஒரு நபரை மாத்திரம் மனசுல வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சாப்பிடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஒரே எண்ண அலைகள் இருக்கிறவங்களோட தான் உட்கார்ந்து சாப்பிட முடியும். புத்தரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. ஆனா புத்தரோட சாப்பிடும்போது அவர் பேசவே கூடாதும்பாரு. ஏன்னா சுவாதிங்கிற பையன் அவரோட உட்கார்ந்து சாப்பிடுறான். புத்தர் சொல்றாரு சாப்பிடும்போது பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சரி, புத்தரோட சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் வேற யாரோட சாப்பிடலாம்? இந்தியாவின் தலை சிறந்த மன்னரில் ஒருவராக கருதப்பட்ட அசோகரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா இந்தியாவில் முதல்ல விலங்குகளுக்கும் மருத்துவமனையை அமைச்சது அசோகர் தான். அதனால அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. முடியுமா? முடியாது. ஏன்னா சமகாலத்தில் நான் கேட்டு வியந்த ஒரு மிகப்பெரிய ஞானி ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அவரோட அமர்ந்து சாப்பிடணும்னு ஆசை, முடியாம போயிருச்சு. இப்ப நான் யாரோட சாப்பிட்டு விரும்புறேன்னா, சாப்பாடுனா அது கையில கிடைச்சா அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைச்சு ஒரு வறியவன் கையில கிடைச்ச புதையல் மாதிரி வாங்கி சாப்பிடுறாங்களே, அப்படிப்பட்ட வறியவர்களோடு அமர்ந்து அவர்களோடு சாப்பிடுவது. தேங்க்யூ. பி பாலச்சந்திரன் 11B7.
In school level itself, people are not creating any awareness about politics. Even parents say their children to become a doctor or so. And most of them do not encourage their children to become the politician or leader. Why? Is there any way to change this, sir? If you want to become a leader, if you want to become a politician, nothing prevents you from becoming a politician. Only thing that you require to become a leader is to have lot of passion for leading, and you should develop certain qualities like time management, decision making, delegation, assertion and negotiation skill. If you excel in all these qualities, definitely you can become a leader. And leadership doesn't mean that you have to become a politician. You can be a leader of an organization. You can be a leader of an institution. And even you can become a leader of a state. But try to develop these qualities. And when the time comes, plunge into that particular arena so that you can excel. Be prepared. And you should have excellent communication skills to become a good leader. I am telling you, most of the leaders who dominated in a particular period of time had excellent communication skill, including the leaders whom we witnessed in the Second World War. The greatest communicator in the Axis was Hitler, and Hitler himself used to say that there are only a few people who can speak both for common men as well as the elite. I have seen people who are comfortable to address the elite gathering and enlightened audience, and a few people who are comfortable in addressing the common man. But I understood that if you want to become the leader, you should address all types of gathering and communicate to all type of people and touch their hearts. And Hitler was the powerful leader who was able to convince the minds of the Germans who were highly depressed because of the First World War debacle. And on the side of the Allies, you had an excellent communicator called Winston Churchill. And the very speech of Churchill ignited the minds of all the Europeans and made them brave to fight against the Germans, and that won them the Second World War. So try to develop communication skills. If you have all these qualities, if the time is good, enter into the politics and nobody can prevent you, and really you can do a lot of things by becoming a great leader. Last question. ஐயா, எனக்கு குடியுரிமை தேர்வு எழுதி IAS ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளது. உயிரியல் பிரிவு எடுத்துள்ளேன். பலர் மருத்துவ படிப்பு அல்லது பொறியியல் படிப்பு படித்தால்தான் முடியும் என்று கூறுகிறார்கள். எனக்கான சரியான ஆலோசனையை கூறுங்க. முதல்ல நீங்க சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை தவிர வேற எங்கேயும் பார்க்க கூடாது. பி காமேஸ்வர் 11th B4. This question arised by காமேஸ்வர். முதல்ல சிவில் சர்வீசஸ் தான் உங்களுடைய காஸ் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்க பார்வையை வேற எங்கேயுமே செலுத்தக்கூடாது. ஆப்பிரிக்கன் சஃபாரின்னு ஒரு படம் முடிஞ்சா உங்க பிரின்சிபால் அதை ஒரு தடவை போட்டு காமிக்கிட்டோம். அதுல ஒரு சிங்கம் மான்களை துரத்தும். அது ஒரு பர்டிகுலர் மானை துரத்தி போகும்போது வேற மான்கள்லாம் அது மேலேயே விழும் பயத்துல. ஆனாலும் அந்த மான்களை வேட்டையாடாம எந்த மானை துரத்துறதோ அந்த மானையே துரத்தி பிடிக்கும். அந்த சிங்கத்தை போல உங்கள் கவனத்தை இந்த தேர்வில் செலுத்துங்கள். உயிரியல் பாடம் என்பது நல்ல பாடம். அதிலேயே இளங்கலை படிக்கலாம், முதுகலை படிக்கலாம், படிக்கும் போதே தயார் செய்யலாம். இன்னொரு பாடமாக அதோடு தொடர்புடைய தாவரவியலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டையும் விருப்ப பாடமாக எடுத்து தேசிய அளவில் முதல் மதிப்பெண்ணை பெற்றவர்களை நான் அறிவேன். எந்த பாடம் என்பது தடையல்ல, எப்படி அணுகுகிறோம் என்பதே முக்கியம். எனவே அதையே உங்களுடைய இலக்காக கொண்டால், அதையே ஆழமாக சிந்தித்து
தினமும் இரவு நேரம் படுக்கைக்கு செல்லும் முன்பு அதை காட்சிப்படுத்திவிட்டு உறங்கச் செல்லுங்கள். உங்கள் கனவு கைகூடும். அப்படி வருவது நீங்கள் பணியாற்றுவதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, உங்களுடைய நலன்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லோரும் இன்புற்றிருக்க பாடுபடுவதற்காக என்பதை நீங்கள் மனத்தில் வைத்தால் உங்கள் நோக்கம் எளிதில் நிறைவேறும். ஏனென்றால் பணி என்பது இலக்காக இருக்கக்கூடாது, நோக்கமாக இருக்க வேண்டும். இலக்கு என்பதை அடைந்தால் அயற்சி ஏற்படும். நோக்கம் என்பது எப்போதும் விரிந்து கொண்டே செல்கிற வானமாக இருப்பது. அப்போதுதான் உங்கள் சிறகுகளை அதை நோக்கி இன்னும் வேகமாக அடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.